ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா கோதுமையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க டஸ்ட்டு, அந்த உமிழ் எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்துடும். அதனால் அலசி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கை வச்சு களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இருந்த டஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மார்னிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு ஓவர் நைட்டில். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெய்னர் வச்சு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியெல்லாம் செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம். ஸோ அதில் இருக்க சத்துலாம் அதில் இறங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் அந்த பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு துணி வச்சு நம்ம வடித்த கோதுமையை முளைக்கட்ட விட்டுடலாம். அது 2 டேஸ்க்கு நம்ம அப்படியே கட்டி ஹேங் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுருங்க. 2 நாள் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துட்டு நம்ம ஹேங் பண்ணி விட்டுலாம். இல்லைனா ஒரு பவுலில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து பார்க்கலாம். இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து ஈரம் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா முளைக்கும். இருக்கட்டும், 2 டேஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக முளை விட்டுருக்கு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் குட்டி குட்டியாக ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிருக்கு. அதில் நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு நம்ம முளை கட்டின கோதுமையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீயும் அந்த கோதுமை லைட்டாக வெடிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒரு 100 கிராம் அளவுக்கு பீனட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அப்படி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்திங்கன்னா நம்மளுக்கு தீயாது. இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்மூத்தாக. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 2 பேட்சாக. எனக்கு பெரிய மிக்ஸின்றதுனால நான் ஒரே டைம்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு அரைங்க. மூடி போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். ஸோ ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கிறது கீழே உதிர்ந்துடும். கொஞ்சம் குறைப்பாக இருக்கிறது எல்லாம் மேலே நின்றுடும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் செகண்ட் பேட்ச் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதில். ஆனால் எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் தான் குறைப்பாக இருந்ததுனால நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி சளியில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ இதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இந்த டைமில் 100 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க.
சலிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இருந்தால் நீங்கள் இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டிங்கனாலும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ளைனாக தான் செய்கிறேன், சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணல. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நல்லா ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கெடாமல் நல்லாவே இருக்கும், லாங் லைஃபாக. பாலில் கலக்கி கொடுங்க, சூப்பராக குடிப்பாங்க. நம்ம ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பால் போட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டிங்கன்னா ஆக்சுவல் டேஸ்ட் அப்படியே வரும். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு.